அமர்நாத் புனித யாத்திரையின் முதல் 2 நாட்களில் 20,000-க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் பனிலிங்கத்தை தரிசனம் செய்துள்ளதாக ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார். தெற்கு காஷ்மீரின் இமயமலையில் 3,880 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் குகை கோவிலில் இயற்கையாக உருவாகும் பனிலிங்கத்தை தரிசிக்க பக்தர்கள் ஆண்டுதோறும் யாத்திரை மேற்கொண்டு வருகின்றனர். நடப்பாண்டு கூடுதல் பாதுகாப்புடன் கடந்த வியாழக்கிழமை அமர்நாத் யாத்திரை தொடங்கியது. இந்த யாத்திரை ஆகஸ்ட் 9 வரை 38 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. பகல்காம் தாக்குதலின் எதிரொலியால் நடப்பாண்டு பலத்த பாதுகாப்புடன் அமர்நாத் யாத்திரை நடைபெற்று வரும் நிலையில் யாத்திரையின் முதல் 2 நாட்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 20,000-க்கும் மேற்பட்டோர் புனித பனிலிங்கத்தை தரிசனம் செய்துள்ளனர். இந்த யாத்திரையால் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் கொண்டாட்டமும் உற்சாகமும் கரை புரள்கிறது என்று துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா தெரிவித்தார். இதனிடையே ஜம்முவில் உள்ள பகவதி நகர் முகாமிலிருந்து காஷ்மீரின் பகல்காம், பால்டால் அடிவார முகாம்களுக்கு 3வது கட்டமாக 6,411 யாத்ரீகர்கள் 291 வாகனங்களில் வெள்ளிக்கிழமை புறப்பட்டுச் சென்றனர். நடப்பாண்டு யாத்திரையில் பங்கேற்க இதுவரை 3.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இணைய வழியில் பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.